அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 25/12/2025 பஞ்சமி திதி மதியம் 1:43 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி அவிட்டம் நட்சத்திரம் காலை 8:18 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் காலை 8:18 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சுக்கிரனும் செவ்வாயும், கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? யோகாசனம் கற்றுக்கொள்ள, செல்ல பிராணிகள் வாங்க, வழக்கு பேசி தீர்க்க, பாகப்பிரிவினை செய்ய, வேலி அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மன்னித்து விடு என்பது அன்பு, அதை நான் அப்போதே மறந்துவிட்டேன் என்பது பேரன்பு. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. மனசுக்கு பிடித்தமானவங்க, நல்லவங்க, யாராவது தப்பு தவறி ஏதாவது பேசிட்டாங்க அல்லது குத்தங்குறை சொல்லிட்டாங்க, செய்துட்டாங்கன்னா அதை அந்த நிமிஷமே மறந்துடுவீங்க. அந்த நிமிஷமே மறந்து மறுபடியும் அவங்க மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாங்க, மறப்போம் மன்னிப்போம்னு இருந்து கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பை பொழியக்கூடிய பாசக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதை தொட்டாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும், சுமூகமாக முடியும். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடியுங்க. இழுபறியாக அறகுறையாக பாதியில் நின்று போன சில விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பண்ணலாம், அது முழுமையாக முடியுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனோட சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்பாவோட உடம்புக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், மருத்துவ செலவுகள் இருக்கும். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைங்க பொறுப்பாக நடந்துப்பாங்களா, நம்ம பேரை காப்பாற்றுவாங்களா, சொத்தை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சந்தேகம் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் அதையும் தாண்டி புலிக்கு பிறந்தது பூனையாகாதுங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் சில விஷயங்களை உங்கள்கிட்ட தனிப்பட்ட வகையில் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாதுங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இருப்பீங்க. லாபத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி வேலையில் மற்றபடி வியாபாரத்தில் எல்லாமே லாபகரமாகவும் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குட் நியூஸ், நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ இன்னொருவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நம்முடைய பலம் என்ன, நம்முடைய தகுதி என்ன, நமக்கு ஏற்ற இடம் எது, நமக்கு ஏற்ற உறவு, ஏற்ற நட்பு எது அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் தனக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியே சனி பகவான் தாங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் அவர் செய்துன்னு இருக்காருங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில் இருந்து வந்த சில விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு, செயல்பாடுகள் அதெல்லாம் மற்றவங்க ரசிப்பாங்க. ஆன்மீகத்திலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நடத்துவீங்க. கும்பாபிஷேகம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்குங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள், இழப்புகள், பணம் கொடுத்து ஏமாறுறது, சகோதரங்களால் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பார்க்குற வேலையில், உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்கங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலில், வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 1008 எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்குது. அதனால் இன்றைய தினம் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை அலைச்சல் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வீழ்வதினால் விதை அழுவதில்லை, புதைப்பதனால் அது அழிவதும் இல்லை, மறைவிலும் ஒரு மாற்றம் வருகிறது. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக ஒதுங்கிடுவீங்க. எங்கே இருக்கீங்கன்னு எல்லாரும் தேடுவாங்க. அதுக்கு அடுத்தது விஸ்வரூபம் எடுப்பீங்க. அடங்குனா ஆடு மாதிரி அடங்கணும், கிளம்புனா சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சி கிளம்பணுன்னு எங்கும் எப்பொழுதும் எதை தொட்டாலும் வேகமாக, விரைவாக, விழிப்புணர்வுடன் செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. விதைகளைப் போல எழுந்து வருபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் 6ஆம் இடத்துல தாங்க மறைஞ்சி கிடக்கிறாரு. சின்னதாக ஒரு குழப்பம், தடுமாற்றம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் போகிற பாதை சரிதானா, இது வரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை சரிதானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எதிர்கேள்வி உள் மனசுக்குள்ளார எழுந்து வந்து நிற்குங்க. ஆனால் நல்லதாக தான் நாம் நடந்துட்டுருக்கோம், நல்ல பாதையில் தான் போகிறோன்னு சனி பகவான் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களுக்கு எல்லா வகையிலும் சமாதானத்தை கொடுப்பாருங்க. நெருப்பு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால முன்கோபம் இருக்குங்க. குடும்பத்தில் யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த அளவில் வளர்ந்து வர்றதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களும் நடந்துக்கிட்டதுனால தான் இந்தளவுக்கு நீங்கள் வளர முடிஞ்சதுங்கிறதையும் புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எது நடந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து உங்களை அப்பப்போ பாடாப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. உடம்பு கொஞ்சம் படுத்தி எடுக்குது, மனசுக்குள்ளார என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வருது. எல்லாரையும் தெரியும்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்குன்னு ஏதாவது பெருசாக செய்கிறீங்களான்னு எதிர்கேள்வி வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அதுக்கு விடை தேடியும் இன்றைக்கி அலைந்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்குது, பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சலுகைகளும் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே,
மற்றவங்களை பார்த்து வாழுவதற்கு நீ ஆசைப்படாதே, அது பயனற்றது. ஆனால் உன்னை பார்த்து வாழும் அளவிற்கு நீ முன்னோடியாக வாழ்ந்து காட்டு, அதுதான் மதிப்பு மிக்கது. ஆமாங்க, அதனால தாங்க இந்த அடுத்தவங்க பின்னாடி ஓடுறது, அடுத்தவங்களை காப்பி பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காதுங்க. சொந்தமாக யோசிக்கிறது, சுயமாக செயல்படுறது, அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுன்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை படைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:18 சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு போதுங்க. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகுது. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:18 சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இறக்கப்பட்டு ஏமாந்து அப்புறம் நீங்கள் சிக்கலில் சிக்கிக்கக்கூடாது. எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசிக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அவங்களையும் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நன்றாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். பழைய பாக்கிகளை கராராக பேசி வசூல் பண்ணாமல் கொஞ்சம் சாந்தமாக பேசி வசூல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காயை போன்றது. அது ஆரம்பத்தில் தோற்பாக இருந்தாலும் பொறுமையாக சுவைக்க சுவைக்க இறுதியிலே இனிப்பாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பெற்றவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க நம்மளை கூப்பிட்டு ஏதாவது புத்திமதி சொல்லும்போது அவங்க மேலே நமக்கு கோபமாக வரும். இவங்களுக்கு என்ன தெரியும் நான் படுற கஷ்டம், இவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்கள எதிர்த்தெல்லாம் பேச தோணும். ஆனால் சில நாட்கள் கழிந்த பிறகு, சில மாதங்கள் கழிந்த பிறகு அவங்க சொன்னது தான் உண்மை, எப்படி முன்னாடியே இதெல்லாம் சொன்னாங்கன்னு வியப்பாக இருக்கும். அதனால தாங்க பெரியவங்க பெற்றவங்க எதை சொன்னாலும் பெருமாளே சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு மதிப்பு மரியாதை கொடுத்து பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறத மறந்துடாதீங்க. இரவு நேர உணவு சீக்கிரமாக சாப்பிட பாருங்க. குறைவாக இரவு நேரத்தில் உண்பதும் ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் நல்லா இருக்குங்க. உடற்பயிற்சி சாதனங்கள்லாம் வாங்கி சின்னதாக ஒரு மினி ஜிம்மே வீட்டில் உருவாக்கிடணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வருவீங்க. சாதனங்கள் வாங்கிறது முக்கியம் இல்லை, உடற்பயிற்சி கருவிகள் வாங்கிறது முக்கியம் இல்லை. அதை 2 நாள் பண்ணிவிட்டு அப்புறம் 3 நாள் விட்டுறது சரி வராது. தினந்தோறும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ராகு உங்களுக்கு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு, கேது உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து படுத்தி எடுக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே முன்கோபத்தை தவிர்க்கிறதும் நல்லதுங்க. வியாபாரம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஒரு நாள் கூட்டம் வந்தால் மறுநாள் ஒன்றும் வரமாட்டேங்குது, கூட்டம் சில நாள் வந்தால் கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு சின்னதாக உங்களுக்கு வருத்தங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க.
அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, யாரும் யாருக்காகவும் மாறப்போவதில்லை. அடுத்தவரிடமிருந்து மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட நம்மை நாம் முதலில் மாற்றிக்கொண்டாலே மற்றதெல்லாம் தாமாக மாறிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அரை மணி நேரம் வேப்பல் அடித்து அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நாம் போன பிறகு இவர் என்ன பெரிய ஆளா, எனக்கெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டாருன்னு அவங்க ஏளனமாக சொல்கிறத விட நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போவோம், நாம் நம்மளை மாற்றிக்கலாம், அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு எளிமையான முடிவுகளை வலிமையாக எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சவால்கள் போட்டிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க, பொருந்துகிற வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்னு இருக்குது, இதில் வேறு புதுசாக ஒன்றா இருக்கிறதே எதுவும் பத்த மாட்டேங்குது செலவுக்குன்னு கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுட்டு அப்புறமா வண்டி வாங்கிக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கூட பிறந்த சகோதரங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களோட சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால இரவு அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாங்க. வாட்ஸ்அப் உள்ளிட்ட சில சமூக ஊடகங்களை கவனமாக பார்த்து கையாளுங்க. ஏதாவது தப்பு தவறி நடந்துடாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடனடி வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனதின் நிலை. ஆனால் எது இருந்தாலும் பரவாயில்லை என்று சந்தோஷப்படுவதே சிறப்பு நிலை. ஆமாங்க, அதனால தாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு எப்பொழுதுமே நீங்கள் தேடிட்டு இருக்க மாட்டீங்க, கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இதை இறைவன் கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இந்த உணவை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறாரு, அதனால் ஓகையுடன் நாம் நன்றி சொல்வோம்னு எங்கும் எப்பொழுதும் எது கிடைத்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன்னுடைய அன்றாட செயல்களை சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தும் நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு அதிகரிக்கும். நாசுக்காக பேசுவீங்க, எல்லாரும் உங்களை நம்பும்படியும் பேசுவீங்க. அறிவுபூர்வமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. சொந்தக்காரங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு கிடக்கிறாரு. பாதகாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சதுனால பணவரவு செல்வாக்கு அதிகரிக்கும். புது பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க.
மருந்து மாத்திரை அதிகமாகிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. கொடுத்த இடத்துலேருந்து யாரும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்களே, இவங்களெல்லாம் நம்பி நாம் ஏமாந்துட்டோமேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னமாக ஒரு ஏக்கமும் ஏமாற்றமும் வரத்தாங்க செய்யும். செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால யார் மிரட்டினாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தெய்வம் நம்ம பக்கத்தில் இருக்குது, உண்மை நம்ம பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்காகவும் பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் நாம் உழைக்கிற அளவுக்கு எதுவும் லாபம் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரம் வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எங்கும் எதிலும் இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனிதன் உடையாமல் வாழ்வதில் என்ன அழகு! மேகங்கள் கூட கலைந்து போனால்தான் அழகு, மேகங்கள் கூட உடைந்து போனால்தான் மழை பொழிவு. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குடும்ப சூழலால், சொந்த பந்தங்களால் அல்லது வியாபார உத்தியோகத்தால் சில நேரங்களில் சிலரால் நீங்கள் உடைந்து போனாலும் உடைந்து போய் ஓடி போய் விடாமல், உடைந்தாலும் மறுபடியும் உருவேற்றி உருப்பெற்று எல்லா வகையிலுமே விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. ராசிக்குள்ளார புதன் இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அன்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறதுனால பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண் பார்வையும் கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. உடம்பில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சமாதானமாக சில விஷயங்களை சரி செய்திருவீங்க. பணவரவு பரவாயில்ல, வரலன்னு சொல்ல முடியாது, ஆனால் எடுத்து வைக்க முடியல. மருத்துவ செலவுகளுக்கே அதிகமாகிட்டே இருக்குது, அப்புறம் மற்ற செலவுகளுமே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வ கோவில்லையும் பிரார்த்தனைகளையும் செய்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட்டுத் தொழிலை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பங்குதாரர்களிடம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருக்குங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விமர்சனங்களை நீ விதையாக்கு, விதைகளை உன்னுடைய திறமையால் மரமாக்கு. ஆமாங்க, யாராவது உங்களை பற்றி ஏதாவது இழிவாக பேசுனாங்கன்னா, விமர்சித்து பேசுனாங்கன்னா, வதந்திகளை பரப்பி விட்டாங்கன்னா அதுக்காகலாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. நான் வளர்ந்துன்னு இருக்கேன், அதனால் வாய்க்கு வந்தபடி 4 பேர் பேசுகிறாங்க, அதை வச்சே தெரியுது நான் பெருசாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லி உள் மனசுக்குள்ளாரேயே உங்கள் மனதை தேற்றிக்கொண்டு அவ்வப்போது விஸ்வரூபம் எடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில்
2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பேச்சாலேயே இன்றைக்கி பெரிய காரியங்களெல்லாம் சாதித்து காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் சாமர்த்தியமாக பல வேலைகளை முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் திருப்பி தந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட முடிய மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. எல்லாம் இருந்தாலும் கூட எதையும் நம்மளால் ஒழுங்காக அனுபவிக்க முடியலையேன்னு கூட சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளார சூரியன், செவ்வாய், சுக்கிரன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு வேலையை நாம் கொடுத்தோம்னா கூட அவங்களால அதை ஒழுங்காக செய்ய முடியாமல் போகுது. அவங்கள்ட்ட கொடுக்கறது மேலே நாமே செய்து முடிச்சிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கு நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இல்லாததை தேடுவதில் தவறில்லை, ஆனால் இருப்பதை தொலைப்பதில் தான் தவறு உள்ளது. ஆமாங்க, சிலர்லாம் இருக்கிறத வச்சு காப்பாற்றுறதுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு மேலே நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, பெற்றவங்க உங்களுக்கு கொடுத்தது, முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதித்தது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தது வரக்கூடிய தலைமுறைக்கு நம்மால் முடிஞ்ச நல்லதை செய்துட்டு போவோன்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் திட்டமிட்டு எதையும் செய்பவர்கள், குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், காரசாரங்கள் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கத்தில் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழுதான சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க. புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீடும் மாறலாம்னு இருக்கீங்க, பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்கழி மாதம் முடிஞ்சு தை பிறந்த பிறகு ஏதாவது ஒன்று பண்ணணும் நாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. உங்களுக்கு ராகு தான் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ராகு காலத்தில் துர்க்கையம்மன், காளியம்மன், புற்றோடு இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று ராகு காலத்தில் அம்பாளை சேவிச்சிங்கன்னா இன்னும் நிறைய நல்ல பலன்கள் உண்டாகும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்களும் நண்பர்களால் அன்பு தொந்தரவுகளும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, அதிகம் வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுபவர்கள் உள்ளதையும் இழக்கிறார்கள். இருப்பது போதும் என்று நினைத்து வாழ்பவர்கள் உள்ளமெங்கும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. இறைவன் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நாம் சந்தோஷப்படுவோம். ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நம்மளை அவர் சிலதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அவர் எது கொடுத்தாலும் நம்ம ஏற்றுப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம்
அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 8:18 சந்திரனுடைய பயணம் முடிஞ்சு போகுது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிரமங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாயிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் காலை 8:18 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதிலையும் போட்டுறாதீங்க. பணம் வாங்கி தரதில் குறுக்க நிற்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் அடுத்தவங்களை நம்பி பெருசாக முதலீடெல்லாம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எந்த துறையில் அனுபவம் இருக்குதோ அதில் நீங்கள் எது வேணாலும் செய்ய பாருங்கள். அவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்பி எதையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைகிற மாதிரி இன்னும் பெருசாக செய்யணுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முடியாது என்று நினைத்தால் துரும்பும் வலுதான், ஆனால் முடியும் என்று நினைத்தால் மலையும் ஒரு தூசுதான். ஆமாங்க, எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தாங்க இருக்கும். நம்ம மனசில் நாம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம்னா முடியாதுங்கிற சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டலாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடிமனசுக்குள்ளார அமைதி இல்லாமல் ஒரு பயத்தோடு இருந்தோம்னா நம்மால் சர்வசாதாரணமாக முடிக்கிற விஷயத்தை கூட முடிக்காமல் போய்விடுவோங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு சிக்கல்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எப்பொழுதும் எழுச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. என்னைக்கு தான் இந்த செலவெல்லாம் கட்டுக்குள்ளார வரும்னு தெரியல. கடனாக அப்படி இப்படின்னு வாங்கி புரட்டி போட்டு எல்லாம் கௌரவத்தை காப்பாற்றிட்டு உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் எப்போ தான் நமக்குன்னு ஒரு பெரிய வருமானம் வரும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது சின்னதாக ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக கொஞ்சம் முதலீடு போட்டு விரிவுபடுத்தலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எதிர்பார்த்த சில பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 12வது வீட்டில் ராகுவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக வெளியூர் பயணமெல்லாம் போகும் பொழுது கண்டபடி சாப்பிடாம உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகன பழுதுகள் ஒரு பக்கம் இருக்கும். சிலர் புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நேற்றைய விட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, இன்றைக்கி சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, வெற்றி உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.